السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. எல்லா புகழும் இறைவனுக்கே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் ரமலான் பிறை 29வது தராவீக நிறைவு செஞ்சுட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர். அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் நன்றிகள் அனைத்தும் என்றென்றும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல மறுமையில் நம்மளை எல்லாம் எழுப்பி இந்த துன்யாவுல எவ்வளவு காலங்கள் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் அப்படின்னு கேட்பான் அல்லாஹ். என்ன சொல்லுவோம் தெரியுமா? நம்ம 1 மணி நேரமோ அல்லது சில நிமிடங்கள் தான் இந்த துன்யாவில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோமா. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவுதான் இந்த துன்யாவுடைய வாழ்க்கை. அது போல ரமலான் வந்ததும் தெரியல, ரமலான் போனதும் தெரியல. ஒரு நாளின் அரை பகல் போல கடந்து விட்டது ரமலான். ஒரு நாளின் அரை பகல் போல நம்மை விட்டு கடந்து கொண்டே இருக்கிறது ரமலான். சுப்ஹானல்லாஹ். இப்படி கடந்து விரைவாக போகக்கூடிய இந்த காலகட்டத்துல, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில இந்த ரமலான் பல படிப்பினைகளை கொடுத்திருக்கு. அதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். ஆனாலுமே நம்ம வாழக்கூடிய இந்த காலத்துல, நம்ம வாழக்கூடிய இந்த ஆயுள் காலத்துல இந்த துன்யாவுல எதை விட்டுட்டு நாம போறோம், அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஏதோ அல்லாஹ் நம்மள இந்த துன்யாவுல படைச்சான், பிறந்தோம், இருந்தோம், நம்ம என்ன செஞ்சோம், வாழ்ந்தோம், மரணித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போகவே கூடாது. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரமலானில் மரணித்த 3 முத்துக்களை குறித்து நம்ம பேச போறோம். சுப்ஹானல்லாஹ். அந்த 3 முத்துக்களை நம்மளுடைய ஜெனரேஷன், நம்மளுடைய சந்ததிகளும் இருந்து பேசுவார்கள். எந்த அளவுக்கு? கியாமத் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் மறக்காமல் அவர்களுடைய வரலாறை பேசி, அவர்களுடைய வரலாற்றிலிருந்து பல படிப்பினைகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறத அவங்களுடைய வரலாற்றிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒவ்வொருவருடைய தனி மனித வாழ்க்கையிலையும், ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமையை கொடுத்திருக்கான். சரிங்களா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா திறமைகளும் இருக்கு, எல்லாருக்குமே திறமைகள் உண்டு. இருந்தாலும் தனித்துவமான திறமைகள் எல்லாருக்குமே அல்லாஹ் கொடுத்திருப்பான். அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நாம திறமைகளை நல்ல முறையில் என்ன செஞ்சுக்கிறோம், பயன்படுத்திக்கிறோம். இப்போ உதாரணமா அந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் இருந்தார்ல, அவரை நம்ம ஒரு சைடு பார்க்கும்போது ரொம்ப கொலைகாரர், ஏன் இப்படி கொலை செஞ்சாரு அப்படின்னு பார்க்குறோம்ல. இப்போ நம்ம குர்ஆன் ஓதுறோமே, ஹரக்கத்து இல்லாம நம்ம குர்ஆன் ஓத முடியாது, அப்படி தானே? ஹரக்கத்து இல்லாம குர்ஆன் ஓதுனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. கதாலிக்க எவ்வளோலாம் காதலிக்கணும், எல்லாம் பாதுகாக்கணும். தாலிக்கையெல்லாம் வீலிக்கன்னு என்ன செஞ்சிருவோம், வாசிச்சிருவோம். அப்போ அந்த ஹரக்கத்துடைய பின்னணி யார் இருக்கா தெரியுமா? ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் தான். அவருடைய காலகட்டத்துல தான் ஹரக்கத்தை எல்லாம் இது போடக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கா. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா அவர் அவருடைய மஜ்லிஸ்ல நிறைய அறிஞர்கள் இருப்பாங்க. ஆனா என்னன்னா, அல்லாஹ்வும் முழுமையா வணங்கக்கூடிய ஒரு அரசர் தான். இருந்தாலும் சில நேரம் அவருடைய சட்டதிட்டங்களை பின்பற்றல, கோவப்படுத்தினாங்க அப்படின்னா தான் இந்த மாதிரியான முரட்டுத்தனமான வேலைகளை செய்வாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா, இப்படி இது எதுக்காக சொல்ல வேண்டும் அப்படி, இப்படி ஒரு கொடூரமான ஒரு மனிதனுடைய ஆட்சி காலத்துல கூட மறக்க முடியாத நினைவுகளோடு அவர் விட்டுட்டு போயிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இன்று வரைக்கும் குர்ஆனுடைய பின்னணியில, அதாவது ஜபர்ஜேட் போட்டு ஓதுறோம் இல்லையா, அதனுடைய பின்னணியில் முதல் இடத்துல இருக்கிறவங்க ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் தான். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எழுதிய அந்த ஓலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய மியூசியத்துல எல்லாம் வச்சிருப்பாங்க. அங்க போய் பார்த்தோன்னு நினைச்சுக்கோங்களேன், புரியவே செய்யாது, எதுவுமே இருக்காது, நுக்தா கூட இருக்காதுமா. நுக்தா, அது புள்ளி கூட என்ன செய்யாது, சில இதுல அர்த்தத்துல இருக்காது. அது எப்படி எழுதுனாங்க, அதை எப்படி மனப்பாடம் பண்ணாங்க, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஆக இந்த 3 முத்துக்கள் யார் இந்த ரமலானுடைய மாதத்தில் மரணித்த முத்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சுப்ஹானல்லாஹ் ரலியல்லாஹு அஜ்மஈன். இந்த 3 பேரும் தான் இந்த ரமலான் மாதத்தில் இறந்து போன மனிதர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இவங்களுடைய வரலாறு, அவங்க இறந்து போன பின்னாடியும் இவங்களுடைய வரலாறு பத்தி நம்ம பேசுறோம். பாத்தீங்களா ஹதிஜா? ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், அறிஞர்கள் இடத்துல இந்த 3 பேர்ல யாரு ரொம்ப தரஜாவுல உயர்ந்தவங்க அப்படின்ட்டு நிறைய மஷ்வராலாம் நடந்திருக்கு. ஆனா அந்த மஷ்வராலாம் எல்லாம் தோற்று போயிருச்சு. ஒருத்தவங்களுக்கு சலித்தவங்க கிடையாது, ஒருத்தவங்களுடைய சிறப்பு இவங்களுக்கு கிடையாது, இவங்களுடைய சிறப்பு அவங்களுக்கு கிடையாது. சுப்ஹானல்லாஹ். தனித்தனி திறமையோடு, தனித்தனி தரஜாவோடு இந்த 3 பெண்களையும் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கா. ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சிறப்பு எந்த பெண்ணுக்குமே கிடையாது. உலகத்திலேயே முதல் முஸ்லிம் பெண், அல்ல உலகத்திலேயே முதல் முஸ்லிம் மனிதரே அவங்கதான். சுப்ஹானல்லாஹ்.
ஏன்னா அதாவது அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்துக்கு அடுத்து, சரிங்களா, அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்துக்கு அடுத்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் ஆணி வேறே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இன்று வரைக்கும், ஏன்னா ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான மக்கள் முஸ்லிம்கள் ஆகுறாங்க. அந்த முஸ்லிம்கள் ஆகக்கூடியவர்களுடைய ஒரு பங்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு போகும். யோசிச்சு பாருங்க, நம்மளெல்லாம் ஏதாவது ஒரு அவசரமா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பார்த்து நினைச்சுக்கோங்களேன், நம்ம ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும். ஆனா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தேடி வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைச்சு அன்போடு, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் இப்படி ஒரு விகாரமான ஒரு தோற்றத்தை நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, நம்ம வீட்டுல சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யணும் சொல்லியோ, என்ன கனவு கண்டீங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்கள் எல்லாம் என்னை நிராகரித்த பொழுது என்னை நம்பிய பெண் அவள்தான், என்னை நம்பிய பெண் அவர்கள் தான் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மக்கள் எல்லாம் என்னை எதுவுமே கொடுக்காம, என்னை இல்லை 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 என்ற சொல்ல மனமில்லாத நபிக்கே இல்லைன்னு சொல்றாங்க நிறைய பேர், எதுவுமே கொடுக்கல. ஆனா அந்த காலகட்டத்தில் கூட எனது அவர்களுடைய செல்வத்தை எல்லாம் எனக்கு செலவழித்தார்கள். பாத்தீங்களா, சுப்ஹானல்லாஹ். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லக்கூடிய சிறப்புகள். இதெல்லாம் நிறைய சிறப்புகள் நம்ம பாக்குறோம். யாருக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி கொடுவான் சொல்லி யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வே நேரடியா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சலாம் சொல்லி விடுறான். எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான பெண்ணா இருக்கணும், அவங்களுடைய ஈமான் எவ்வளவு உறுதியா இருக்கணும். அந்த சலாம்லாம் யாருக்கு கிடைக்கும்? சுப்ஹானல்லாஹ். அது முத்தாலான ஒரே முத்தாலான மாளிகை அவங்களுக்கு என்ன செய்யும்? கூச்சலும் குழப்பம் இல்லாத மாளிகை அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. இப்பெல்லாம் அந்த ஹதீஜாங்கிற பேரையே வைக்க மாட்டோம். பழைய ஹதீஜான்னு அதை கூட கத்துசான்னு சொல்லிட்டோம். என்ன நம்ம இது தாங்க முடியல. ஃபாத்திமாவை கூட பாத்துமா இருமா போமா அப்படிங்கிற மாதிரி அழகா ஃபாத்திமான்னு கூப்பிடுறத பாத்துமான்னு கூப்பிட்டு அது பாலாக்கிட்டோம். ஆமா, பாத்தம்மா எப்படியோ ஒரு அம்மாவை இல்ல அது அதாவது பாத்தி, ஆமா, வரப்பு வயல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாச்சு. சரியா? இல்ல இதெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க பெயர்கள். இந்த பெயர்கள் எல்லாம் கூப்பிடும் பொழுது ஹதீஜா அப்படின்னு கூப்பிடும் பொழுது அவங்களுடைய ஞாபகம் வரணும். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு ஒரு ஈமானிய பெண் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மறுமணம் முடிக்கல. இது யதார்த்தம். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சுட்டா தெரியுமா? குர்ஆன்ல ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் வஃபாத் ஆனாங்க. அந்த வஃபாத் ஆகக்கூடிய அந்த கால சூழ்நிலையில 7 குர்ஆன் வசனம் இறங்குது, 7 சூறாக்கள் இறங்குது. அதுல கூட ஹூருல் பெண்களை பத்தி அல்லாஹ் ஒரு வசனம் கூட இறக்கல. ஏன்னா ஒரு தனித்துவம் உங்களுக்கு புரியுதா? ரசூலுல்லாஹ்வுக்கு இவங்க தான் ஜோடி, சொர்க்கத்துல கூட எந்த ஜோடியும் கிடையாது. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் கொண்ட இந்த வார்த்தை, எவ்வளவு வார்த்தை பாருங்களா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹதீஜாவுடைய அன்பு எனக்கு ரிஸ்க் போல, அல்லாஹ் கொடுத்த எனக்கு கொடுக்கப்பட்ட ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். இதுல இருந்து தான் ஒரு கணவன் மனைவின் மீது செலுத்தக்கூடிய அன்பும், ஒரு மனைவி கணவன் மீது செலுத்தக்கூடிய அன்பும் அல்லாஹ் கொடுத்த ஆகச் சிறந்த ரிஸ்க். சுப்ஹானல்லாஹ். இப்ப இப்படி நிறைய சிறப்புகள் நிறைந்த இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த மாதம் தான் இது. எப்ப இருந்தாங்க தெரியுமா? பிறை 28 நேத்து. சுப்ஹானல்லாஹ். அதே போலதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா, சுப்ஹானல்லாஹ். இவங்களை குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தையா சொல்லிட்டாங்க, என்னுடைய பாற்று, என்னுடைய உடலின் ஒரு பகுதி, என்னுடைய ஈரக்குலை. சின்ன பிள்ளைல நம்ம கொஞ்சுவோம்ல, நீ கொலையே ஈரக்குலையே கொஞ்சுவோம் இல்லையா? அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க, என்னுடைய ஈரக்குலையாக இருக்கக்கூடியவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அங்க வந்தாங்கன்னா, ஃபாத்திமா அங்க வந்தாங்கன்னா இங்க எழுந்து உற்சாகத்தோடு வரவேற்பாங்களாம். எந்த ஊருக்கு போனாலும், எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் முதல் என்ட்ரி எங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுல தான். சுப்ஹானல்லாஹ். அதே போலதான் அழகான ஒரு மருமகனை என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதே போல அவங்களுடைய அந்த அந்நியம், அவங்களுடைய அந்த அன்பு, ஃபாத்திமா அலி அப்படின்னு சொல்லும் பொழுதே உலக பிரபலம். சுப்ஹானல்லாஹ். இதுல கூட இன்னைக்கு சூரா தஹர் ஓதுறோம்ல, அந்த தஹரின் பின்னணியில கூட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி அவர்கள் தன்பதியை குறித்து தான் அந்த சூறாவே இறக்கப்படுது. அந்த சூறா முழுக்க சொர்க்கத்தினுடைய பாற்றா அல்லாஹ் வர்ணிச்சிருப்பான். என்னமா இது? அதாவது குவளை, ஸ்பூனு, தட்டு, படுக்கக்கூடிய படுக்கை அறை எல்லாமே அந்த சொர்க்கத்தை குறித்த வர்ணனை தான். ஷம்ஸோலா, ஜம்ஹரீரா, ஜன்சபில், நிறைய காஃபூரா, இதெல்லாம் என்ன அர்த்தம்? குடிபானம். எல்லாமே சொர்க்கத்துல இன்பத்தெல்லாம் வர்ணிச்ச அல்லாஹ் ஒன்ன மட்டும் விட்டுட்டான். என்ன விட்டுட்டான்? பெண்களையே சொல்லல. பாத்தீங்களா? ஏன்?
அலி அலிக்கு ஃபாத்திமாமா தான், ஃபாத்திமாமாவுக்கு அலி அலி அல்லாஹ் அவர்கள் தான். சுபஹானல்லாஹ். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வளர்ப்புல அவ்வளவு ஒரு நேர்த்தி, அவ்வளவு ஒரு பயிற்சி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருந்திருக்கு. கடைசி வரைக்கும் இந்த சிறப்பு யாருக்கு கிடைக்கும்? கதீஜாமா கூட இல்ல, சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நம்மலாம் சொர்க்கத்துக்குள்ள போவோம் இல்லையா, துவா கேட்கும் போதெல்லாம் பெரியவங்க அந்த காலத்துல துவா கேட்பாங்க, எல்லாம் ஃபாத்திமாவுடைய முந்தானையை பிடித்து கொண்டு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல துவா செய்வாங்க. அப்படி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்தின் தலைவியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் இறந்த அடுத்த அவங்களுடைய குடும்பத்தாரில் இறந்த ஒரு பெண்ணுனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. தன்னுடைய இறுதி நேரத்தில் ரசூலுல்லாஹ் 2 நற்செய்தியை சொல்லிட்டு போவாங்க. நீங்க தான் சொர்க்கத்தின் தலைவி, நீங்க தான் எனக்கு பின்னாடி குடும்பத்துல என்னை சந்திக்க வருவீங்கன்னு சொல்லுவாங்களாம். சுபஹானல்லாஹ். அந்த அளவுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்படிப்பட்ட பெண் இறந்த 2வது முத்து தான் இந்த ரமலானுடைய மாதம். 3வது யாரு? நம்ம ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. தன்னை 18 வயசுல நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் முடிச்சு அழகு பார்ப்போம். அந்த 18 வயதில் தன்னுடைய கணவனை இழந்து இருக்கக்கூடிய ஒரு பெண். சுபஹானல்லாஹ். அந்த 18 வயசுல இழந்துட்டாங்க, அதோடய முடிஞ்சிருச்சு. ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா? குர்ஆன்ல சொல்லப்பட்ட பாவங்கள்ல ஒரு பாவம் இருக்கு, அந்த பாவத்தை யாருமே இந்த உலகத்துல செய்யவே இல்லை. அது எந்த பாவம்? எல்லாம் ஒரு பாவத்தை சொல்றான் குர்ஆன்ல. ஆனா அந்த பாவத்தை, இப்ப உதாரணமா வட்டி வாங்காதீங்கன்னு சொல்றான், ஆனா நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர வட்டி வாங்குறாங்க, தேவையில்லாத தவறுகள் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு பாவம், அந்த பாவத்தை யாருமே செஞ்சதே கிடையாது. நபி அவர்களுடைய மனைவிமார்களை யாருமே திருமணம் முடிக்க கூடாதுன்னு அல்லாஹ் தடை போட்டானா அது ஒரு பாவம்னு தான் அர்த்தம். அந்த பாவத்தை யாருமே என்ன செஞ்சதில்ல. அப்படித்தான் 18 வயதில் தனது கணவரை இழந்த ஃபாத்திமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனது 58வது வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷம். சுபஹானல்லாஹ். இவங்களுக்கு என்ன தனி சிறப்பு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய முழுக்க அவங்களுடைய வாழ்க்கைய 3/4 வாசி நமக்கு கொண்டு வந்து சேர்த்ததே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். நம்ம படிக்கிறோம்ல சட்டங்கள், ஷரியத்துடைய சட்டம் படிக்கிறோம்ல, திருமண சட்டம், ஜனாசாவுடைய சட்டம், குளிப்பின் சட்டம், என்னென்ன சட்டங்கள் படிக்கிறோமோ அந்த ஃபிக்ஹில் 1/3, அதாவது 1/3 ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் நமக்கு அறிவிச்சு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப தன்னுடைய கணவன் விட்டு சென்ற அந்த நுபுவத்துடைய பொறுப்பை தன் கையில் எடுத்து 58 வருடங்கள் இந்த உலகத்திற்கு பறைசாற்றியவர்கள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. 2210 ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். மற்ற மனைவிமார்கள்லாம் அவ்வளவுதான், வஃபாத் ஆயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க, ஏனோ எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்து அவங்களுடைய காலத்தை முடிச்சிட்டாங்க. ஆனா சஹாபாக்களுக்கு முதல் உஸ்தாத் யார் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. திரைக்கு அப்பால் பாடம் நடத்துவாங்களாம். சுபஹானல்லாஹ். உம்மஹாத்துல் முக்மீனாக தனது கடைசி வரைக்கும் இருந்து இந்த உம்மஹாத்துல் முக்மீன்களுக்கு தேவையான எல்லா விதமான கல்விகளையும் எடுத்து கொடுத்தவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. 13 டிபார்ட்மெண்ட்னு இருக்குது. உதாரணமா இப்ப ஷரியத்து, அதே போல ஹலால் ஹராம், கவிதை, மருத்துவம் இப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய 13 துறைகள்லையும் இவர்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவ்வளவு ஷார்ப்பான மைண்ட், அவ்வளவு அறிவு திறன் கொண்ட ஒரு பெண்மணி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எனவே இந்த 3 முத்துக்களை இழந்த, 3 முத்துக்கள் மரணித்த இந்த மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். இதோ இறுதி நேரத்துல இருக்கிறோம். நாம் இந்த உலகத்துல வாழும் பொழுது என்ன விட்டுட்டு போறோம்? மற்றவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துட்டு போறோம்? நாம் இறந்த பின்னால் நம்மை குறித்து பேசக்கூடிய, இப்ராஹிம் நபி அப்படிதான் துஆ செஞ்சாங்க, வஜஅல்னி லிசான சித்கின் ஃபில் ஆகிரி. யா அல்லாஹ், கியாமத் நாள் வர்றது வரைக்கும் என்னை குறித்த திக்ருக்களை, என்னை குறித்த பேச்சுக்களை மக்கள் எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு எனது அந்தஸ்தை உயர்த்துட்டு அல்லாஹ்விடத்துல இப்ராஹிம் நபி துஆ செஞ்சாங்க. அந்த துஆவோடு நாமளும் இன்ஷா அல்லாஹ் அதிகமா துஆ செய்யணும். ஏதோ இருந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் என்று சொல்லாமல் மக்களுக்கு பயன் தரக்கூடிய, நாம் விட்டு செல்லக்கூடிய சில சதகத்துல் ஜாரியாவான நன்மைகளை மக்களுக்கு சொல்லி நம்மளுடைய மரணம் இருக்க வேண்டும் என்பதை இந்த 3 முத்துக்களிடமிருந்து நாம் படிப்பினை பெறுவோம். நமது பிள்ளைகளுக்கு, நமது பேரன் பேத்திகளுக்கு, நம்மளுடைய சந்ததிகளுக்கு ஆயிஷா, ஃபாத்திமா, கதீஜா என்று சொல்லி அழகான பெயர் சூட்டி மகிழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம்.